வீடு கட்டுவதற்கு முன்னால் பூமி பூஜை ஏன் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பூமி பூஜை ஏன் செய்யப்படுகிறதுன்னு சொன்னா, அந்த பூமியிலே இருக்கக்கூடிய அந்த மனையிலே இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் விலக்குவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக செல்வா தெரியுமா, அதாவது ஒரு இடத்துல குடி இல்லை, அது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் கூட அந்த வீட்டில் கொஞ்ச நாளைக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு பேய் புகுந்துருச்சு, அதனால தான் யாருமே கொடுத்தனும் இருக்கிற முடியறதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. பேய் என்று நாம் கருதுவதை விட எதிர்மறை சக்திகள் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறார். அதாவது நேர்மறை சக்திகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு எதிர்மறை சக்திகளும் இருக்கும். நம்ம அப்படியே சயின்ஸ் ரீதியாக கூட பார்க்கலாம். அதாவது ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறா இல்லையா. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜியும் ஒன்று ஈக்குவலாக தானே இருக்க செய்யும். இப்படி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் என்ன பண்ணுன்னு கேட்டால், ஏதோ ஒரு காலி மனையிலே சென்று புகுந்து கொள்ளுமாம். அதாவது தினசரி பூஜை நடக்காத இடங்கள் அல்லது பிரார்த்தனை நடக்காத இடங்கள், இதுபோல தோஷமுள்ள இடங்களிலே அது சென்று அமர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றார். நம்ம வீட்டிலேயே கூட நம்ம என்ன சொல்றோம், தினசரி காலை மாலை இருவேளையுமே அந்த பூஜை மணியினுடைய ஓசை என்பது கேட்க வேண்டும். அந்த மணி ஓசையின் மூலமாகத்தான் நாம் அந்த அசுர சக்திகளை விலக்கி வைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு காலி மனைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏற்கனவே ஒரு பாழடைஞ்சு போன ஒரு வீடு இருந்தா கூட அந்த இடத்திலே அசுர சக்திகள் நிறைந்திருக்கும் அல்லவா. அங்கே ஏற்கனவே பூஜை புனஸ்காரம்லாம் எதுவுமே இல்லை, அது பாழடைஞ்சு போச்சுன்னு சொன்னாலே அதை நம்ம இடிச்சுட்டு டெமாலிஷன் பண்ணிட்டு அந்த இடத்திலே புதிதாக பூமி பூஜையை நாம் செய்கிறோம். எதற்காக பூமி பூஜை செய்கிறோம் சொன்னால், அந்த இடத்திலே குடியிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அங்கிருந்து அகற்றுகிறோம் என்பதுதான் பொருள். இந்த இடத்துல ஆற்றல் மாறா கோட்பாடுங்கிறத படிச்சிருப்போம் தெரியுமா, அதையும் நாம் நினைவிலே கொண்டு வர வேண்டும். அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன், லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவா. அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு தான் சொல்லுவா. அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலகிவிடுன்னு சொல்றோம், அல்லது நீ நேர்மறை சக்தியாக மாறிவிடுன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளுக்கு தேவையான பலி போன்ற விஷயங்கள் அங்கே செய்யப்படுகிறது. பலின்னு சொன்னா நம்ம ஏதோ ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுன்னு நினைச்சுக்கிறத விட எப்படி நினைக்கலாம்னு சொன்னா, அந்த பூசணிக்காய் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பூமி பூஜை செய்யும் பொழுது என்ன செய்வா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைதிகமா இருக்கிறவா, அதாவது வேத முறைகளை பின்பற்றுவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அங்கே ஹோமங்களை செய்வார்கள். அதற்கென்று தனியாக மந்திரங்கள் உண்டு. அந்த வாஸ்து பூஜை அப்படிங்கிற ஒரு ஹோமத்தினை செய்து, அதாவது வாஸ்து நாராயணர் அப்படின்னு சொல்றோம், அல்லது வாஸ்து புருஷன் சொல்றா இல்லையா, அவர் ஒரு வருடத்தில் 8 நாட்கள் தான் கண்மொழிப்பான்னு சொல்றோம். அவர் கண்மொழிக்கின்ற வேளையிலே அவருக்கு தேவையான ஆகுதிகள் எல்லாம் அந்த ஹோமத்தின் மூலமாக செய்து அவரையும் பிரீத்தி செய்கிறார்கள். இது போக அந்த சுற்றி இருக்கக்கூடிய 8 திசை பாலகர்களுக்கும் பூஜையை செய்கிறார்கள். 8 திசையிலும் இருக்கக்கூடிய அந்த பாலகர்களை அழைத்து இங்கிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலக்கி வேறு விதத்திலே இன்று முதல் இந்த இடத்திலே அந்த எதிர்மறை சக்திகள் யாரும் உள்வராமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அந்த எதிர்மறை சக்திகளுக்கு தேவையான அந்த பலியினை நான் இந்த பூசணிக்காயின் மூலமாக தருகிறேன். கூஷ்மாண்ட பலி அப்படின்னே சொல்லுவார். 8 திக்கிலும் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அந்த 8 பீஸ் அந்த வெள்ளை பூசணிக்காயை அரிஞ்சு அதில் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் தடவி சுற்றி வைப்பா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அன்னத்திலே உருண்டைகளை செய்து, அதாவது சாதம் வடித்து சாதத்தில் உருண்டை பண்ணுவா. அதில் பார்த்தோம்னா ஒன்றுத்தில் குங்குமத்தை தடவி சிகப்பு உருண்டை, ஒன்றுத்தில் மஞ்சளை தடவி மஞ்சள் உருண்டை, இன்னொன்று வெறும் வெள்ளை உருண்டையாக வச்சு இந்த 3 உருண்டைகளுமே அங்கே பலி போல் தருவார்கள். இன்னும் ஒரு சில பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை கூட நறுக்கி ஒவ்வொரு பாகத்திலையும் பிழிஞ்சு விடுவார். இப்படி 8 திசைகளும் அவர்களுக்கு தேவையான பலிகளை கொடுத்து அந்த இடத்தை சுத்தி பண்ணி அங்கிருக்கக்கூடிய அசுர சக்திகளை நீங்கள் இங்கிருந்து வேறெங்காவது விலகிச் சென்று விடுங்கள் என்று அனுப்புகின்ற விதமாகவும், மற்ற சக்திகளையும் நீங்கள் நல்ல விதமாக இங்கே செயல்பட வேண்டும், எதிர்மறை சக்திகளை விடுத்து நீங்கள் நேர்மறையாக இந்த இல்லத்திலே செயல்பட்டு எனக்கு என்றென்றும் வளத்தினை தர வேண்டும் என்ற
பிரார்த்தனையோடு செய்யப்படுவதுதான் அந்த பூமி பூஜை என்பது. இப்படி பூமி பூஜை செய்து அந்த இடத்திலே ஒரு கட்டிடத்தை எழுப்பும் பொழுது அந்த கட்டிடத்திலே வசிப்பவர்களும் சரி, அந்த கட்டிடத்திற்குரிய சொந்தக்காரர்களும் சரி, என்றென்றும் வளமோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.